பழனி கோயில் நில மோசடி வழக்கில் 4 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மட வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க 4 பேர். அவங்க 4 பேரும் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களோட இணையராறு செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். இப்போ 4 பேரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணை எந்த நிலையில் இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி வீதியில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்குல சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் நேற்று இரவு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா பாப்பன்குளம் என்ற பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பவரையும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா புதூர் பகுதியைச் சேர்ந்த சேதுபதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா கவுண்டன்குளம் ஏசிசி சாலையைச் சேர்ந்த அன்வர்தீன் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு காமராஜர் நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த முருகதாஸ் ஆகிய 4 பேரை தனித்தனி வாகனங்களில் நேற்று நள்ளிரவு அவர் வீடுகளிலிருந்து அழைத்து கொண்டு தனித்தனி வாகனங்களில் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேரும் கொண்டு வரப்பட்டு அவர்களிடம் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா இன்று அதிகாலை முதல் தற்போது வரை விசாரணை நடத்தி வந்தார். இந்த நிலையில இவர்கள் மீது பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 318/4, 336/3, 340/2, 49 மற்றும் 61/2 ஆகிய சட்டப்பிரிவின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த விசாரணைக்கு பிறகு இந்த 4 பேரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தற்போது திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் திண்டுக்கல் JM1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த பழனி முறைகேடாக பதிவுப்பட்ட வழக்குல தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் 3வது நாளாக இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகிருக்கிறார். அவரிடம் முதல் நாள் 8 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று ஏறத்தாழ இரவு 9 மணி வரை ஏறத்தாழ 11 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில இன்று 3வது நாளாக அவர் ஆஜராகிருக்கிறார். அவரிடம் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா விசாரணை நடத்தி வருகிறார். இந்த வழக்கில் மேலும் பலரை விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேலும் பலர் இந்த வழக்கில் ஆஜராகி விளக்கமளிப்பார்கள் என தெரிய வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.